நான் கோவிலுக்குள் நுழையும் போது தூபா மற்றும் சிதைவின் வாசனையுடன் காற்று அடர்த்தியாக இருந்தது. கல் சுவர்களில் என் காலடிகள் எதிரொலித்தன. எங்கள் கிராமத்தில் நடந்த தாக்குதலில் எனது குடும்பத்தினர் கொடூரமாக கொல்லப்பட்டதில் இருந்து நான் பல ஆண்டுகளாக இந்த தருணத்தை திட்டமிட்டுக் கொண்டிருந்தேன். இங்கு வாழ்ந்த துறவிகள் பழங்கால சக்திகளைக் கொண்டிருப்பதாக வதந்தி பரவியது. மேலும் எனது பழிவாங்கலை தூண்டுவதற்கு அந்த சக்திகளை பயன்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டேன். நான் பல மாதங்களாக அவர்களின் அணிகளுக்குள் ஊடுருவி அவர்களின் நம்பிக்கையை பெற்றேன். இப்போது நான் வேலைநிறுத்தத்திற்கு தயாராகிவிட்டேன். நான் கோவிலுக்குள் செல்லும்போது என் கோபத்தின் கனம் என்னுள் எரிவதை என்னால் உணர முடிந்தது. எனது குடும்பத்தின் மரணத்திற்கு காரணமான ஒரு பணக்கார வணிகரின் அடையாளத்தை நான் கண்டுபிடித்தேன். அவர் தனது நிலத்தை விரிவுபடுத்துவதற்காக சோதனைக்கு உத்தரவிட்டார். ஞானோதயம் மற்றும் பாவமன்னிப்பு கோரி அவர் இன்று கோவிலுக்கு செல்லவிருந்தார். ஆனால் எனக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. நான் துறவிகளின் சக்தியை பயன்படுத்தி அவரை சபிப்பேன். நான் அனுபவித்ததைப் போலவே அவரையும் துன்பப்படுத்துவேன். வணிகர் வந்தார். அவரது காவலர்களால் சூழப்பட்டார். நான் அவரை கோவிலின் பிரதான பூசாரி வரவேற்றதை பார்த்தேன். என் இதயம் என் மார்பில் துடித்தது. தாக்குவதற்கான சரியான தருணத்திற்காக நான் காத்திருந்தேன். பின்னர் பூசாரி வணிகரை உள் சன்னதிக்குள் அழைத்துச் செல்லப் போகிறார். நான் நகர்ந்தேன். நான் சாப வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பித்தபோது வியாபாரியை இறுக்கமான பிடியில் பிடித்துக் கொண்டேன். என் ஆத்திரத்தை உணர்ந்த துறவிகள் தங்கள் குரல்கள் காய்ச்சலாக உயர்ந்தன. என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்த வணிகரின் கண்கள் பயத்தில் விரிந்தன. பின்னர் எல்லாம் கருப்பாக மாறியது. நான் வணிகரின் மகன். என் தந்தையின் கடந்த கால தவறுகளுக்கு பழிவாங்க முயன்றேன்.